மத்தியானம் ஹோட்டல்ல அன்லிமிட்டெட் மீல் சாப்பிடும் போது சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொதுவாகவே சுகரால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாதம் கம்மியா எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஹோட்டல்ல போய் மத்தியானம் மீல்ஸுக்கு உட்காந்தா இம்மா சாதம் வைப்பாங்க. இவ்வளோத்தையும் சாப்பிட்டா கண்டிப்பா சுகர் ஏறிடும். அப்ப இவ்வளோத்தையும் சாப்பிடாம இருக்கணுமா சார் அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல பூமாதேவிக்கு ஒரு கைப்பிடி சாதம் எடுத்து வச்சுட்டு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற பழக்க வழக்கம் என்ன அப்படின்னா, இலையில சாப்பாடு இருக்கும் போதே நமக்கு போதும்னா எந்திரிச்சிடணுங்கிற அந்த பழக்கத்தை உண்டாக்கதான் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரிதான் நீங்க ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தாலும் இலையில என்னதான் சாப்பாடு இருந்தாலும் எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்த உடனே நீங்க எந்திரிச்சிடணும். இவ்வளவு சாதம் வீணாகுதுங்கிறத நீங்க யோசிக்கவே வேண்டாம். அதுக்கு பதிலா சுத்தி இருக்கிற காய்கறிகளை நிறைய எடுத்துக்கோங்க. சப்போஸ் மாமிசம் சாப்பிடறவங்களா இருந்தா சிக்கன் எடுத்துக்கலாம், ஃபிஷ் எடுத்துக்கலாம், எக் எடுத்துக்கலாம், மட்டன் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு ரைஸை குறைச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தினைக்கு ஹோட்டல்ல சாப்பிடறாருல, அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. எங்க பேஜையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு நல்லதே